ப்ரோ என பழகிய ஆணுடன் உடலுறவில் இருந்த மனைவி எதிர்க்கும் இந்த நிலை வரக்கூடாது. பகீர் வீடியோ என்னன்றத நம்ம சேனல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். திருச்சி மாவட்டம் தென்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கீதாபுரத்துல வசிக்கக்கூடிய ஜோஸ் என்ற இளைஞரால குடும்பம் முழுவதும் சிதைந்து போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வரக்கூடிய வீடியோக்கள்ல தன்னுடைய மனைவி மற்றொரு இளைஞரோட உடலுறவுல இருக்கிறத கையும் களவுமா பிடிச்சதா சொல்லி அந்த காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க கணவர். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவிய கொலை செஞ்சுட்டதாவும் தானும் தன் குழந்தையும் தற்கொலை செஞ்சுக்க போறதாவும் அந்த வீடியோல கூறி பரபரப்பா அவர் ஏற்படுத்தி இருப்பாரு. சங்கீதாபுரம் பகுதியை சேர்ந்த ஜோஸ் என்ற இளைஞர் திருச்சியில வேலை பார்த்துட்டு வரதா கூறப்படுது. இவர் அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு திருமணமான பெண்ணோட நெருக்கமா பழகி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பெண் அவரை ப்ரோ அப்படின்னு அழைச்சு பழகி வந்த நிலையில சமீபத்தில் அவருடைய வீட்டுல உடலுறவுல ஈடுபட்ட போது கணவர் அவர்களை பிடிச்சதா வீடியோல தெரிவிச்சிருக்காங்க. கணவர் வெளியிட்ட வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மனைவி அரைகுறை உடையோட இருக்காங்க. கணவர் வீட்டுக்குள்ள புகுந்துட்டு யார் அவனை வெளியில வர சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. மனைவி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு நபர் ஓடி போற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இத்தனை விஷயமும் போயிட்டு இருக்கு. இவங்களுடைய இந்த நடத்தையினால 2 பேர்னால இப்ப குழந்தையுடைய எதிர்காலம் முழுசா நாசமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கவலை கொஞ்சம் கூட இல்லாம உணர்ச்சி பொங்கி 2 பேருமே நடந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா அவங்களுடைய குழந்தை எனக்கு பயமா இருக்குன்னு அழுது புலம்பும் பகுதி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னுடைய உடல் தேவைக்காக குழந்தை கணவர்னு கூட பார்க்காம சில பெண்கள் இப்படி பண்றது ரொம்ப மோசமாவும் இருக்கு. இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது இருக்க வேண்டிய தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமா இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா போலீசார் உறுதிப்படுத்துதல் வெளியாகவே இல்லை. சமூக வலைதளங்கள்ல பரவும் வீடியோக்களின் அடிப்படையில திருச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரதா தகவல் இருக்கு. கள்ளக்காதல், திருமண உறவில் தலையீடு, தனிப்பட்ட வீடியோக்கள் பகிர்வுன்னு குடும்பம் மேல பயங்கரமான வழக்குகள் போயிட்டு இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் சீரழிஞ்சு போகுது, சமூகம் சீரழியுது. குறிப்பா இந்த குழந்தை இப்போ எந்த தப்புமே பண்ணாம இவங்களுக்கு பிறந்த ஒரே காரணத்தினால இப்ப காப்பகத்துல இருக்கு. காப்பகத்திலயாவது அந்த குழந்தைய யாராவது நல்லா பாத்துக்கணும்ன்ற தாட் மட்டும் தான் நமக்கு வருது. ஏன்னா கணவர் கோவப்பட்டுட்டாரு, மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடலாம், இன்னொருத்தருடைய வாழ்க்கை இல்லாம போயிடலாம். பாதிக்கப்பட்ட குழந்தை. இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சந்தேக உணர்வுல கொலை செய்யறது, அதாவது நெறைய பிரச்சனைகளுக்கு காரணம் சந்தேக உணர்வுல கொலை செய்றது. 2வது பக்கம் ஒழுக்கம் இல்லாம மனைவி தன்னுடைய தகாத உறவுக்காக குழந்தைய கொலை செய்றது. அப்படி இல்லன்னா கணவர் வேற ஒரு பெண்ணோட சேர்ந்து மனைவிய கொலை செய்றதுன்னு சாதாரணமா நடக்குது. ஒரு உயிர் அப்படின்றது இவங்க ஆதங்கத்துக்கு, கோபத்துக்கு, வெறுப்புக்காக இழக்கக்கூடிய ஒண்ணானும் புரியல. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.